பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் ஆத்துமாவை வெறுக்கிறான், கடிந்து கொள்ளலை கேட்கிறவனோ ஞானம் அடைவான். புத்திமதியை தள்ளிவிடுகிறவன், யாரெல்லாம் புத்திமதியை தள்ளி வர்றீங்க? இந்த வீடியோ பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளே, சில பேர் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, இந்த வழியில் போகாதப்பா, அது தவறு. ஒரு தாய் தகப்பன் அட்வைஸ் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் அட்வைஸ் பண்ணுவாங்க, இல்லை சகோதர சகோதரிகள் அட்வைஸ் பண்ணுவாங்க. நம்ம அதெல்லாம் என்ன பண்ணுவோம்? கேட்க மாட்டோம். ஏன் காரணம் வச்சுக்க, நம்ம பல வழியில் போய் சிக்கி போகிறோம். அதுக்காக அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, அதை கேட்க மாட்டீங்க. அப்போ என்ன பண்ணோம்? அந்த ஆத்மா அழிஞ்சு போய்டுன்னு ஆண்டவர் சொல்கிறார். நல்ல ஆலோசனை கேளுங்கன்றார். யார் சொன்னாலும் அந்த சிறு பிள்ளையாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், நல்ல அட்வைஸ் பண்ணால் அதை கேட்டுக்கொள்ளுங்கள் அப்படின்றார். இங்கே என்ன சொன்னார்? துன்மார்க்கு இந்த வார்த்தை நல்லா சுற்றி கவனிங்க. புத்திமதியை தள்ளி விடுகிறவன் ஆத்மாவை வெறுக்கிறான். புத்திமதியை நல்ல வழியை சொல்லி கற்றுக் கொடுத்த கேட்கலனா உன் ஆத்மாவை தள்ளி விடுகிறான்னு சொன்னால் அழிந்து போகிற நிலைமைக்கு கொண்டு போகிறான். தாய் தகவன் உங்களுக்கு நல்ல கெடுதல் செய்வாங்களா? செய்ய மாட்டாங்கல்ல. அவங்க புத்திமதியை நீ தள்ளி விட்டுனா உன் ஆத்மா எங்கே போகும்? நரகத்துக்கு போகும், பாவத்துக்கு நேராக போகும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். புத்திமதியை தள்ளி விடுகிறவன் ஆத்மாவை வெறுக்கிறான், கடிந்து கொள்ளலை கேட்கிறவனோ ஞானம் அடைவான். கடினமாக திட்டுவாங்க, அதை காதல் வாங்கி கம்முன்னு பொறுமையாக இருப்பான். அதை கேட்டுக்கணும். எதெல்லாம் பேசுகிறாங்க, எதுக்காக பேசுகிறாங்க? நமக்கு தான் நன்மைக்கு தானே செய்கிறாங்க. அப்படி கடிந்து கொள்ளுதை ஏற்றுக்கொள்ளுகிறவன். யாரெல்லாம் தாய் தகவல் திட்டினா, வேலை சொல்ல முதலாளி திட்டுவாங்க, அநேக ஃப்ரெண்ட்ஷிப் திட்டுவாங்க, டே தவறுலாம் போகாதன்னு சொல்லுவாங்க. அந்த வழியில் நம்ம பின்பற்றி கவனமாக பொறுமையாக அந்த கேட்டுக்கொண்டு நடக்கிறவன். அதான் அவன் சொல்கிறார். கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானம் அடைவான். ஒரு ஞானவானாக மாறிடுவானா. ஏன்னா அவன் கேட்குறான், அநேகர் சத்தத்தை கேட்குறான், அநேகருடைய ஆலோசனை கேட்குறான். அனைவருடைய அட்வைஸை நம்ம கேட்கும்போது, எது நல்லது கேட்டு அது வழி நடக்கும்போது உங்கள் என்ன பண்ணும்? உங்கள் வாழ்க்கை உயரும், உங்கள் குடும்பம் உயரும், உன் வாழ்க்கை உயரும், எல்லாமே உயரும், ஞானம் வந்துடும் உனக்கு. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். அந்த வசனத்தை கூந்துக்கொள்ளுங்க. புத்திமதியை தள்ளி விடுகிறவன் ஆத்மாவை வெறுக்கிறான், கடிந்து கொள்ளுதை கேட்கிறவனும் ஞானம் அடைவான். கடிந்து கொள்ளும்போது, ஒருத்தர் அட்வைஸ் பண்ணும்போது, ஒருத்தர் நல்லது சொல்லும்போது கோபமாக தான் பேசுவாங்க. அப்போ பேசும்போது நம்ம பொறுமையாக இருந்தோம்னா நீ ஞானவானாக மாறிடுவேன். ஆண்டவர் போல பார்த்து தான் சொல்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, உங்கள் வாழ்க்கையில் கடிந்து கொள்ளுதலை சர்ச்சு கொள்ளுங்கள். நல்லதென்று கேட்டு இந்த அதுவழியில் நடவுங்கள். அப்போது உன் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நம்ம நல்லது இருந்து கேட்கறது கிடையாது. எதுனா கெட்டது கேட்டால் நீ உன்னிப்பாக கேட்போம், நல்லது கேட்கறது கிடையாது. கடிந்து கொள்ளுதை சகிக்கணும். கடிந்து கொள்ளுதல், தாய் தகப்பன் கடிந்து கொள்வார்கள். என் பிள்ளை கெட்டு போனோம், இந்த மாதிரி போகக்கூடாதுன்னு திட்டுவாங்க. அதை சகிச்சு கொள்ளுங்கள். கர்த்தர் கூட ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராங்க. ஆமென். காட் பிளஸ் யூ.